லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்த சோதனையில் 240 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் ஆந்திராவில் தான் அதிக அளவில் பண நடமாட்டம் இருப்பதும் தெரியவந்துள்ளது. லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு கொண்டு வரப்பட்டன. கருப்பு பண புழக்கத்தையும் தடுக்க அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களிலும் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை 240 கோடி ரூபாய் பிடிபட்டுள்ளது. அதிகளவாக ஆந்திராவில் 102 கோடி ரூபாயும் தமிழகத்தில் 39 கோடி ரூபாயும் பிடிபட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கர்நாடகாவில் 20.53 கோடி ரூபாயும் சிக்கி உள்ளது. இது தவிர 1.32 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாராயமும் 104 கிலோ ஹெராயின் போதைப் பொருளும் சிக்கி உள்ளன. கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி 5வது கட்ட தேர்தல் முடிவடைந்த போது தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அறிக்கையில் 216 கோடி ரூபாய் பணமும் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. 6வது கட்ட தேர்தல் மேலும் 24 கோடி ரூபாய் பணமும் 32 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சாராயமும் பிடிபட்டுள்ளது. இந்த சோதனையில் வருமான வரித்துறை, சுங்கத்துறை, கலால் துறை உள்ளிட்ட வருவாய்த்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 9 கட்டமாக நடக்கும் லோக்சபா தேர்தல் மே 12ஆம் தேதியுடன் முடிவடைகிறது.